பள்ளிகள் மூடல், மருத்துவமனைகளில் இருள், ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் முடங்கிய கியூபா. இது அமெரிக்காவின் திட்டமிட்ட பொருளாதார இனப்படுகொலை. வணக்கம். உலகம் ஈரானை பதற்றத்துடன் கவனித்துக் கொண்டிருக்க, யாருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் ஒரு தேசத்தையே அழிவின் விளிம்பிற்கு தள்ளியிருக்கிறார் ட்ரம்ப். மின்சாரம் இல்லை, குழந்தைகளுக்கு போதுமான உணவு இல்லை, குடிநீர் தட்டுப்பாடு என ஒட்டுமொத்த தேசமும் முடங்கி கிடக்கிறது. ஒரு தேசத்தின் மீது குண்டுகளை போடுவது மட்டுமே போரல்ல, அந்த தேசத்தின் அடிப்படை தேவைகளை துண்டித்து மக்களை மெல்ல மெல்ல கொல்வதும் ஒரு கொடூரமான போர்தான். கியூபாவின் உயிர்நாடியான சுற்றுலாத்துறை இன்று முற்றிலுமாக முடங்கிவிட்டது. 60 ஆண்டுகளாக அமெரிக்காவால் அசைக்க முடியாத கியூபா இன்று தனது இறுதி மூச்சுக்காக போராடி கொண்டிருக்கிறது. 638 முறை ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்லத் துடித்த சிஐஏவால் செய்ய முடியாததை இன்று ட்ரம்பின் ஒரு கையெழுத்து சாதித்து விடுமா? கியூபாவின் எரிபொருள் முடக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்கள் எரிபொருளின்றி செயலிழந்துவிட்டன. இன்னும் சில வாரங்கள் மட்டுமே. இதுதான் கியூபாவிற்கு வழங்கப்பட்டிருக்கும் மரண காலக்கெடு. 13 அமெரிக்க அதிபர்கள் கண்ட கனவை ட்ரம்ப் நிஜமாக்கப் போகிறாரா? சாவின் விளிம்பில் சிக்கித் தவிக்கும் கியூபா மக்களின் தற்போதைய நிலையைத்தான் இன்று அலசப் போகிறோம். இன்று கியூபாவில் நடக்கும் நெருக்கடியை புரிந்து கொள்ள அதன் வரலாற்றை பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, 1950களில் கியூபா என்பது இன்றைய எப்ஸ்டீன் ஐலாண்ட் போலத்தான் இருந்தது. அமெரிக்க அரசியல்வாதிகள் மற்றும் மாஃபியாக்களான லக்கி லூசியானோ, மேயர் லான்ஸ்கி ஆகியோரின் சட்டவிரோத கூடாரமாக அது சீரழிந்தது. சர்வாதிகாரி பட்டிஸ்டா மாஃபியாக்களின் பொம்மையாக இருந்து நாட்டை சுரண்டியபோது அந்த சாக்கடையை சுத்தம் செய்யத்தான் 2 சிங்கங்கள் களமிறங்கின, ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் சே குவேரா. 1959இல் காட்டிலிருந்து நடத்திய கொரில்லா தாக்குதல் மூலம் அந்த மாஃபியா சாம்ராஜ்யத்தை வேரோடு பிடுங்கி எறிந்து கியூபாவின் தன்மானத்தை மீட்டனர். புரட்சி வென்ற அடுத்த நொடியே சிஐஏ காஸ்ட்ரோவை அழிக்கத் துடித்தது. வெடிக்கும் சிகரெட்டுகள் விஷம் என 638 முறை அவரை கொல்ல முயன்றும் எதிலும் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை. அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக அரை நூற்றாண்டு காலம் 13 அமெரிக்க அதிபர்கள் மாறியும் வீழாத காஸ்ட்ரோவும், அவருக்கு பின் இன்று வரை தொடரும் கியூபா அரசும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் தூக்கத்தை கெடுத்த சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். பல முறை கியூபா வீழ்ந்துவிடும் என்று கணக்கு போட்டனர். ஆனால் சோவியத் யூனியனின் உறுதியான ஆதரவுடன் கியூபா உலகரங்கில் தலைநிமிர்ந்து நின்றது. சோவியத் யூனியன் கியூபாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் முட்டுக் கொடுத்தது. தடையற்ற எரிபொருள், நவீன ஆயுதங்கள் மற்றும் இராணுவ பாதுகாப்பை வாரி வழங்கியது. இந்த இரும்புக்கரமான கூட்டணியால் அமெரிக்காவின் வீட்டு வாசலிலேயே ஒரு சவாலான தேசமாக கியூபா கம்பீரமாக திகழ்ந்தது. ஆனால் 1991இல் சோவியத் யூனியன் திடீரென உடைந்தபோது கியூபாவிற்கு இருந்த அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு அரண் சரிந்தது. அங்கிருந்துதான் கியூபாவின் இன்றைய இருண்ட காலம் தொடங்குகிறது. மேலும் 2016இல் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவிற்கு பிறகு கியூபாவின் அந்த பழைய புரட்சி வேகம் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. அன்று கியூபாவிற்காக ரத்தம் சிந்திய உண்மையான புரட்சியாளர்கள் இன்று உயிரோடு இல்லை அல்லது முதுமையின் விளிம்பில் இருக்கிறார்கள். இங்கேதான் ஒரு கசப்பான முரண்பாடு வெடிக்கிறது. காஸ்ட்ரோவின் அடுத்த தலைமுறைக்கு அவர் கொண்டிருந்த அந்த தீவிரமான கொள்கைகளோ அல்லது நாட்டின் மீதான அர்ப்பணிப்போ துளியும் இல்லை. ஃபிடல் காஸ்ட்ரோவின் மகன்கள் மற்றும் பேரன்களே இன்று விலையுயர்ந்த கார்களிலும் ஐரோப்பிய சுற்றுலா பயணங்களிலும் சொகுசு படகுகளிலும் வலம் வரும் புகைப்படங்கள் வெளியாகி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. மக்களுக்காக இன்று தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று சில குடும்பங்களின் சொகுசு சாம்ராஜ்யமாக சுருங்கிவிட்டது. அமெரிக்காவின் முற்றுகை ஒருபுறம் மக்களை வாட்டுகிறதென்றால், மறுபுறம் ரெவல்யூஷன் என்ற பெயரைச் சொல்லி இந்த வாரிசுகள் செய்யும் சுரண்டல் மற்றொரு துரோகம். இந்த இரண்டுக்கும் இடையில் சிக்கி கியூப மக்கள் இன்றும் ஒரு விடியலுக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள். சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு கியூபாவின் ஒரே பிடிமானமாக இருந்தது கனடா மற்றும் யூரோப்பியன் யூனியன் நாடுகளின் சுற்றுலா பயணிகள்தான். ஆனால் இன்று அந்த உயிர்நாடியே அருந்து போயுள்ளது.
we are talking. In the meantime, there's an embargo. There's no oil, there's no money, there's no anything. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவின் இந்த தீவிரமான ஆயில் எம்பார்கோ கியூபாவின் கழுத்தை இறுக்கி பிடித்துள்ளது. இது வெறும் பொருளாதார தடை அல்ல, இது ஒரு எகனாமிக் ஜெனோசைடு, அதாவது ஒரு திட்டமிட்ட பொருளாதார படுகொலை. இன்று கியூபாவின் டூரிஸ்ட் ஹோட்டல்கள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கி கிடக்கின்றன. விமானங்கள் கியூபாவிற்கு பறக்க தயங்குகின்றன. சுற்றுலா வருமானத்தை நம்பியிருந்த கியூபா இன்று முற்றிலுமாக முடங்கிவிட்டது. இன்று கியூபா சந்திக்கும் மின்சார வீழ்ச்சி அந்த தேசத்தையே ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. பள்ளிகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இது ஏதோ தற்காலிக தட்டுப்பாடு அல்ல, ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு தேசத்தையே திட்டமிட்டு இருளில் தள்ளி அழிக்கும் முயற்சி. கியூபாவின் எரிசக்தி முதுகெலும்பாக இருந்த வெனிசுலா இன்று ட்ரம்பின் ஆதிக்கத்திற்கு பணிந்துவிட்டது. ஒரு காலத்தில் தோள் கொடுத்த வெனிசுலா இப்போது அமெரிக்காவின் பிடியில். இதனால் கியூபாவிற்கான எண்ணெய் நின்றுவிட்டது. இது மட்டுமல்ல, கியூபாவிற்கு எண்ணெய் கொண்டு வரும் கப்பல்களை மிரட்டுவது, கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் நிறுவனங்களை தடுப்பது என அனைத்து பாதைகளையும் அமெரிக்கா அடைத்துவிட்டது. கியூபாவின் நீண்டகால நண்பனான ரஷ்யா இன்று உக்ரைன் போரில் மூழ்கியுள்ளது. சீனாவும் மெக்சிகோவும் சில உதவிகளை செய்தாலும் அவை கியூபாவிற்கு தேவையான அளவில் 1% கூட தொடவில்லை. யானை பசிக்கு சோழப்பொறி என்பது போல கியூபாவின் ராட்சத எரிசக்தி பற்றாக்குறைக்கு இவை தற்காலிக தீர்வாக கூட அமையவில்லை. இங்கேதான் ட்ரம்ப் தனது அதிகார பலத்தை செலுத்துகிறார். கியூபாவிற்கு மனிதாபயம் அடிப்படையில் உதவ நினைக்கும் மற்ற நாடுகளையும் அவர் விடுவதில்லை. கியூபாவிற்கு உதவி செய்தால் உங்கள் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் வெளிப்படையாக மிரட்டுகிறார். இந்த மிரட்டலுக்கு அஞ்சி பல நாடுகள் கியூபா பக்கம் எட்டி பார்க்க கூட தயங்குகின்றன. இது உதவிக்கான கதவுகளை அடைத்து ஒரு நாட்டை சுற்றிலும் வேலி அமைத்து மூச்சு திணற வைக்கும் ட்ரம்பின் கொடூரமான அரசியல். ஏன் ட்ரம்ப் இப்போது கியூபா மீது இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறார்? இது வெறும் அரசியல் அல்ல, இது வரலாற்று சாதனையாக பார்க்கிறார். 1959 புரட்சிக்கு பிறகு ஜான் எஃப் கென்னடி முதல் ஜோ பைடன் வரை 13 அமெரிக்க அதிபர்கள் கியூபாவை பணிய வைக்க முயன்று தோற்று போனார்கள். 60 ஆண்டு காலமாக யாராலும் சாதிக்க முடியாததை நான் சாதித்து காட்டுவேன் என்பதுதான் ட்ரம்பின் தற்போதைய முழக்கம். கியூபாவை முற்றிலுமாக முடக்கி அந்த ஆட்சியை விழச் செய்ததன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் தான் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிக்க அவர் துடிக்கிறார். அத்துடன் ட்ரம்பை பொறுத்தவரை கியூபா என்பது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 1990களிலேயே அவர் கியூபாவில் ஹோட்டல்கள் கட்ட ரகசியமாக ஆட்களை அனுப்பியதாக தகவல்கள் உண்டு. இந்த கம்யூனிச ஆட்சி வீழ்ந்தால் அங்குள்ள அழகான கடற்கரைகளை சொகுசு விடுதிகளாகவும் கசினோக்களாக மாற்றலாம் என்பதுதான் அவரது வணிக கணக்கு. கியூபா மக்களுக்கு உதவுவதாக அவர் சொன்னாலும் உண்மையில் இது அவர்களை ஒரு டீலுக்கு பணிய வைக்கும் முயற்சி. இந்த ஆட்டத்தில் ட்ரம்பின் மிக முக்கியமான ஆயுதம் மார்க்கோ ரூபியோ. கியூபா வம்சாவளியைச் சேர்ந்த ரூபியோவிற்கு இது ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல். கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவின் பிடிக்குள் அதை கொண்டு வருவதே அவரது வாழ்நாள் லட்சியம். சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் ரூபியோ தான் கியூபாவின் அடுத்த அதிபர் என்று பதிவிட்ட ஒருவருக்கு ட்ரம்ப் சவுண்ட்ஸ் குட் டு மீ என்று பதிலளித்தது வெறும் ஜோக் அல்ல, அது அவர்களின் திட்டவட்டமான இலக்கு. புளோரிடாவில் வாழும் கியூபா வம்சாவளி மக்களின் வாக்குகளை பெறுவதற்கும் கியூபாவை ஒரு டூரிஸ்ட் ஹப்பாக மாற்றி லாபம் பார்ப்பதற்கும் ட்ரம்ப் மற்றும் ரூபியோ கூட்டணி இன்று கியூபாவின் கழுத்தை நெரித்து வருகிறது. நோ ஆயில், நோ டிராவல், நோ மர்சி. இதுதான் கியூபாவிற்கு அவர்கள் வைத்துள்ள தற்போதைய செக். கியூபா என்று மரண போராட்டத்தின் விளிம்பில் இருக்கிறது. உலகம் கியூபாவின் இந்த நிலையை வேடிக்கை பார்க்கிறதே தவிர யாரும் முழுமையாக உதவி செய்ய முன்வரவில்லை. கியூபாவின் நீண்டகால நண்பர்களான ரஷ்யாவும் சீனாவும் கூட தற்போது தங்களின் சொந்த பிரச்சனைகளில் பிஸியாக உள்ளனர். உக்ரைன் போரில் சிக்கியுள்ள ரஷ்யாவோ அல்லது தனது பொருளாதார நலன்களை கவனிக்கும் சீனாவோ அமெரிக்காவின் சாங்ஷன்ஸ் மற்றும் டாரிஃப் மிரட்டல்களுக்கு அஞ்சி கியூபாவிற்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்க தயங்குகின்றனர். உதவி செய்கிறோம் என்று சொல்லும் அறிக்கைகள் மட்டுமே வருகின்றனவே தவிர களத்தில் கியூபாவின் இருளை போக்க தேவையான அளவு எண்ணெய் கப்பல்கள் வந்து சேரவில்லை. ஒரு பக்கம் ட்ரம்பின் வரலாற்று சாதனை வேட்கை, மறுபக்கம் கொள்கையேற்று போன காஸ்ட்ரோவின் வாரிசுகள். இந்த இரண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிப்பது என்னவோ சாமானிய கியூபர்கள்தான்.
ட்ரம்ப் கண்ட பிசினஸ் கனவு பலிக்குமா அல்லது கியூபா மக்கள் தங்களின் அந்த பாரம்பரியமான நிமிர்ந்து நிற்கும் குணத்தால் இந்த இருண்ட காலத்தை கடப்பார்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கியூபாவின் இந்த நிலைக்கு ட்ரம்ப் காரணமா அல்லது காஸ்ட்ரோவின் வாரிசுகள் காரணமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற ஆழமான புவிசார் அரசியல் தகவல்களுக்கு தமிழ் ஜியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.